கிட்டத்தட்ட 108 வெரைட்டியான பேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. 4 கிலோமீட்டர் சுற்றளவில் இது ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அமைதியாக ஒரு அழகாக ஒரு நேச்சுரல் ஸ்பாட் மாதிரி இருக்குது. ஒரு நேச்சுரல் ஸ்பாட்டை விரும்புகிறவங்க இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தென்றல். நம்ம இன்றைக்கி ஒரு டூரிசம் பிளாக் தான் பார்க்க வந்திருக்கோம். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இது ஈரோட்லேருந்து சென்னிமலை போகிற ரூட்டில் இருக்குது. பல வருஷமாக ரன் ஆகிட்டு இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ட்ரு பண்ணக்கப்புறம் இந்த பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே வரக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 25 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சரணாலயத்துக்குள்ளே தான் இருக்கோம். உள்ளே வரும்போதே என்கொயரி பண்ணேன். கிட்டத்தட்ட 108 வெரைட்டியான பேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாமே இந்தியன் பிரீடு தான் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் டு மார்ச் அந்த மாதிரி சீசன் டைமில் பார்த்திங்கன்னா ஃபாரின் பேர்ட்ஸ் அதிகமாக வருது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க பேர்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஆயிரத்தி 1996 வருஷம் தொடங்கின வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். இதனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்குது. அதாவது 200 ஏக்கர் பரப்பளவில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஆல்ட்ரு பண்ணப்போ 30 அடி ஆழம் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறதுனால நிறைய பறவைகள் வந்து தங்கிட்டு போகிறதுக்கான வசதிகள் இருக்குது. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பறவை நம்ம இங்கே உட்காந்துட்டு இப்போ பறந்துட்டு போச்சு, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பறவைகள் இருக்குது. ஜூம் இன் பண்ணால் அந்த அளவுக்கு கிளாரிட்டி தெரியுமான்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இருக்கிறது கூட அந்த சரணாலயத்தில் ஒரு மிதவை மாதிரி புதுசாக போட்டிருக்காங்க. அது மேலே தான் நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அருமையான இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ அமைதியாக ஒரு அழகாக ஒரு நேச்சுரல் ஸ்பாட் மாதிரி இருக்குது. மைன்யூட்டாக நிறைய ஆடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் அதையும் உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங்கில் ஜாயின் பண்ணி விட்றேன். கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நம்ம என்னதான் ரிவ்யூ கொடுத்தாலும் ஒரு யூஸராக அவங்களோட மைண்ட் தாட் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு யூஸர் சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். அப்படித்தான் நம்ம நண்பர் ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ங்க, எங்கிருந்து வரீங்க? புஞ்சைப்பள்ளியிலிருந்து வராங்க. இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்திருக்கீங்களா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் வந்துட்டு போனால் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு பறவைகள் இங்கே நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்தா நம்ம ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இந்த மாதிரி ஒரு இருக்கு. அப்புறம் இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் பறவைகள் கம்மியா இருக்கு. சீசன் அப்பா இருக்கிற வந்தோம்னா ஓரளவுக்கு நம்ம பறவைகள் நிறைய பார்க்கலாம். ஆல்ட்ரு பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் நிறைய இருக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னு வந்தோம். ஆனால் வந்து பார்த்தா கொஞ்சம் பேர்ட்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு பெட்டரா இருக்கு. வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஏற்ற இடம். எல்லாருமே வந்து குடும்பத்தோட நல்லா பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்லா வந்து ஒரு மன அமைதிக்கு இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது ஒரு நல்ல விஷயம். அமைதியாக இருக்குது, நல்லா அமைதியாக இருக்குங்க. ஸ்ட்ரெஸ், எந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இங்கே வந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ.
இந்த சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஈரோடு, பெருந்துறை, சென்னிமலை இந்த மாதிரி முக்கியமான டவுன்லேருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வரணும்னா கூட பெருந்துறையிலேருந்து வெள்ளோடு வரலாம். ஒரு நேச்சுரல் ஸ்பாட்டை விரும்புகிறவங்க இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு கிடைக்கும். நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரோடு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல்ங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல vlogல சந்திப்போம். Until then, this is bye from Pragadish.